ஆட்டு கொழுப்புல இருந்து எண்ணெய் எடுப்பது எப்படி என பார்ப்போம். கொழுப்பு எண்ணெய் தயாரிக்க தேவையான கொழுப்புகளை எடுத்துக்கிறணும். அது கூடவே கொஞ்சம் தண்ணி உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுக்கணும். அடுப்பை சிம்ல வச்சு கழுவி எடுத்து வச்சிருந்த கொழுப்பு துண்டுகளை கடாயில ஓரமா வச்சு கடாயை முன்பக்கமா லேசா சாய்வா வைக்கணும். அப்பதான் கொழுப்பு சூடாகும் போது கொழுப்புல இருந்து வர்ற எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கீழே வரும். கொழுப்பு நல்லா சூடாகி எண்ணெய் உருகி வரும்போது இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு கொழுப்பை அழுத்தி விடணும். அழுத்தி விடும்போது கூடுதலா கொஞ்சம் எண்ணெய் இறங்கி வரும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த அளவுக்கு எண்ணெய் இறங்கி வரவும் ஒரு கிண்ணத்துல வடிச்சு வச்சிடணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சூடேற்றி தான் எண்ணெயை வடிச்சு எடுக்கணும். இப்படி அந்த கொழுப்பு நல்லா முருகி வர்ற வரைக்கும் எண்ணெய் எடுக்கணும். கொழுப்பு முருகிருச்சுன்னா அதுக்கப்புறம் எண்ணெய் வராது. முருகின கொழுப்பை எடுத்து கீழே போட்டுறணும். அது பயன்படாது. இப்படி ஒரு முறை உங்க வீட்லயும் கொழுப்புல இருந்து எண்ணெய் எடுத்து பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.